வணக்கம் சார். வணக்கம்ண்ணே. நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு? பண்ணையோட முகவரி, நம்ம பண்ணையில எவ்வளவு மாடுகள் இருக்கு, என்ன பட்ஜெட்ல இருக்கு, எப்படி வந்தா நம்ம பண்ணைக்கு வரலாம்? நம்ம பண்ணையோட நேம் பார்த்தீங்கன்னா எஸ்டி டெய்ரி ஃபார்ம்ண்ணே. நம்ம பண்ணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் வட்டம் வீரசியாமில் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கேன். நம்மகிட்ட எப்பவும் பார்த்தீங்கன்னா வாரம் 15க்கு மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மாடுண்ணே. மாடு இருக்கிறதுலே நல்ல ஹைட்டு வெயிட்டு நல்ல குவாலிட்டியாக உள்ள ப்ரீட்ண்ணே. இதோட மாடு பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளேடி கொம்பு பார்த்தீங்கன்னா வெள்ளேடி கொம்புனே, நல்ல முக லட்சணம், ஏபிஎஸ் செமனில் நல்ல ப்ரீடு மாடுனேன். இது பெரிய பெரிய பண்ணையாளருக்கு ஏற்ற மாடுனேன். இந்த மாதிரி மாடும் நம்ம பண்ணையில் எப்போவுமே விற்பனைக்காக இருக்கும்ண்ணே. 2லேருந்து 3 மாடுகள் எப்போவுமே விற்பனைக்காக இருக்கும். இந்த மாதிரி ப்ரீடு மாடு நல்ல முக லட்சணம், வெள்ளேடி கொம்புனே. கொம்பும் பார்த்தீங்கன்னா வெள்ளேடி கொம்பு, 4 கால் வெள்ளை, நல்லா வெயிட்டு மாடுனேன். இந்த மாதிரிலாம் வீடியோவில் பார்க்கல சின்ன மாடாக தெரியுமே, மாடு ஓவர் சைஸ் ஏன் ஹைட் இருக்கும்ண்ணே. ஏன் ஹைட் உள்ள மாடுனே. சுழி பார்க்குறவங்களுக்கு இது சுழி சுத்தமாக இருக்கும். இது மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு போட 20லேருந்து 25 நாளுக்கு மேலே பிடிக்கும்ண்ணே. 4 காம்பு பட்டன் காம்புண்ணே. பால் கொடி நரம்புலாம் அருமையாகவே இருக்கும். இந்த மாடு பார்த்தீங்கன்னா 2 வேளைக்கு சேர்த்து 15 லிட்டர் கறக்கும்ண்ணே. நம்ம சொல்லி கொடுக்குற 15 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணே. இன்னும் மாடு கண்ணு போடுறதுக்கு 15லேருந்து 20 நாள் பிடிக்கும். இந்த மாடு பார்த்தீங்கன்னா 2 வேளைக்கு நல்ல கறவத்திறன் இருக்கக்கூடிய மாடுண்ணே. பெரிய பெரிய பண்ணையாளருக்கு ஏற்ற மாடுண்ணே. தொழி பார்த்தீங்கன்னா நைஸ் தொழி மாடு. இந்த மாடோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 73,000 சொல்கிறோம். நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக ரீசனபிள் ப்ரைஸாக பண்ணி தந்துடலாம்ண்ணே. இதை விட ப்ரைஸ் ரீசனபிளாகவே பண்ணி தந்துடலாம். நல்லா ஹைட்டு வெயிட்டு குவாலிட்டியாக உள்ள ப்ரீட்ண்ணே. அடுத்து பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா குட்டை மூஞ்சி குழி நெத்தியில் ஒரிஜினல் மோட்டி ப்ரீடு மாடு வேணும் ஆசைப்படுறவங்களுக்கு நல்லா அருமையான மண்ணை. இந்த மாடு பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு அருமையாக இருக்கும். சுழி பார்க்குறவங்களுக்கு சுழி சுத்தமான மண்ணை. எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு பண்ணைக்கு வந்து 10 ஹெச்எஃப் மாடு போட்டுக்கல 2 ஜெர்சி மாடுல நல்லா பால் வரணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறவங்களுக்கு இது அருமையான மண்ணை. மாடு பார்த்தீங்கன்னா 2 வேளைக்கு சேர்த்து 15 லிட்டருக்கு மேலே கறக்கும்னா 4 காம்பு நல்லா நட்சத்திரம் மாதிரி ஒரு காம்பு விளக்கடியில் அருமையான மண்ணை. 2 வேளைக்கு சேர்த்து 15 லிட்டர் கறக்கும். சுழி பார்க்குறவங்களுக்கும் இது சுழி சுத்தமாக இருக்குண்ணே. மாடு நல்லா ஹைட்டு வெயிட்டு பின்மடியை காமிங்கண்ணே. மாட்டுக்கும் மடிக்கும் நல்லா அருமையாக இருக்கும்ண்ணே. 2 வேளைக்கு சேர்த்து ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறக்கும். இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 65,000 சொல்கிறோம். நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக ரீசனபிள் ப்ரைஸாகவே பண்ணி கொடுத்துடலாம்ண்ணே. இந்த மாட்டோட சிறப்புன்னு என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இது வந்து கொம்பு சுடாத ஒரிஜினல் மோட்டி ப்ரீடு மாடுண்ணே. 2 வேளைக்கு கறவத்திறன் நல்லா இருக்கும். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு அருமையாக ஆசைப்படுறவங்களுக்கு நல்லா இருக்கும்ண்ணே. காட்டு மேய்ச்சலையும் இது கடந்த மாடுண்ணே. இந்த மாட்டுக்கெல்லாம் காட்டு மேய்ச்சல் கேரண்டி தாங்கும்ல. இப்ப மணி பாத்தீங்கன்னா 1:20ண்ணே. 1:20 எந்த வெயில் கோலம் அடிக்குதா எந்த பிரச்சனையுமே இருக்காதுண்ணே. ஜெர்சி வந்து எந்த வெயிலுக்குனாலும் தாங்கும். இது நல்லா ப்ரீடு மாடுமே கறவைக்கு நல்லா இருக்கும், குணத்துக்கு நல்லா இருக்கும். 65 ரூபா சொல்றோம். நேரில் வரவங்களும் இதையுமே நம்ம ரீசனபிள் ப்ரைஸா பண்ணி கொடுக்கலாம். மாடு வாங்கன்னு நினைக்கிறவங்க சந்தைக்கு பல பண்ணைக்கெல்லாம் போய் பார்ப்பீங்க. மித்த பண்ணையோட நம்ம இப்போ பண்ணையில எப்படி ரைட் எப்படி இருக்கு, மாடோட ப்ரீடு எப்படி இருக்கு, குவாலிட்டி இருக்கு. ஒரு ஆட்டி வாங்க, நேரில் வந்து பாருங்க. வாங்கன்னு கூட அவசியம் இல்லை, வந்து பாருங்க எப்படி இருக்கு, குணம் எப்படி இருக்கு, பொருளோட தரம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட வந்தவங்க மாடு வாங்காம நிறைய போனது இல்லைண்ணே. யாரா இருந்தாலும் இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மாடு கொடுத்தாச்சு. சரி, ரேட்டுமே ரீசனபிளா பிரைஸ்ல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நேரில் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மாடு 2006 பல்ல நல்லா ப்ரீடு மாடுண்ணே. பிளாக் மெஜாரிட்டியில அருமையான மாடு. எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு நல்லா இருக்கணும், ஹெச்எஃப்ல ப்ரீடு மாடு எடுத்து ஆசை விற்கன்னு பால் ஊத்தன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான மண்ணை. கருப்பு வெள்ளையில ப்ரீடு மாடு வேணும், வெயில் மலைக்கு தாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அருமையான மண்ணை. நல்ல முக லட்சணம்ண்ணே. நல்ல ஆல் பிளாக்ல அருமையான மாடு. 4 கால் மட்டும் வெள்ளண்ணே. 4 கால் வெள்ளை, உடம்பு ஃபுல்லா வெள்ளண்ணே. 4 காம்பு பார்த்தீங்கன்னா கருங்காம்பு. நல்ல வெயிட்டு மாடுண்ணே. மாடு வந்து இப்போ தண்ணி வைக்காதனால ஒரு மாதிரி தருது. மாடு வந்து வெயிட்டு மாடு, நல்ல அருமையான மாடு. சுழி பார்க்குறவங்களும் சுழி சுத்தமாக இருக்குண்ணே. இது 2 வேளைக்கு சேர்த்து 13 லிட்டருக்கு மேலே கறக்கும். நம்ம சொல்லி கொடுக்க 12 லிட்டர் பால் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாமா. 24 மணி நேரம் காட்டு மேய்ச்சல்ல கிடந்த மாடு. ஆமா, நல்லா அருமையான ப்ரீடு மாடு. இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 54,000 நம்ம சொல்றோம். நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பா அனுசரிச்சு தரலாமண்ணே. கண்டிப்பா அனுசரிப்பு உண்டு நம்ம பண்ணைக்கு. நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பா கருப்பு உள்ள மாடு வாங்கினா வந்து எஸ்என்எஃப் ஃபேட் இருக்காது, வெயில் மலைக்கு தாங்காது அப்படின்னு நினைச்சு சிலவங்க இருக்காங்க. இது வந்து எஸ்என்எஃப் ஃபேட்டும் நல்லா இருக்கும், வெயில் மலைக்குமே தாங்கும்ண்ணே. இன்னைக்கு 2 மணி வெயிலில் ஒரு கோலையா வாணியா எதுவுமே அடிக்கல. ஆமா, ரேட்டும் ரீசனபிளா இருக்கு. நேரில் வந்து யார் முந்துறீங்களோ முந்திருக்கு பரிசு உண்டுறேன். அடுத்து நம்ம பண்ணையில பாக்குறதுல அழகான முகலட்சணத்துல நல்லா ஜெர்சி சிந்தியில கிராஸ் பிரீடா உள்ள மாடுண்ணே. நல்லா அருமையான மாடு. மாடு வந்து 2 தலையத்துலண்ணே. மாடு 2 இவ்வளவு மடி செட்ல மாடு இன்னைக்கு வாங்கன்னா ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்கண்ணே. நம்ம சொல்ற விலைன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 53,000 மட்டும்தான் சொல்றோம். நேரில் வர்றவங்களுக்கு அனுசரிச்சு தரலாம்ண்ணே. இதையுமே மாடு பாத்தீங்கன்னா சுழி பாக்குறவங்களுக்கு சுழி சுத்தம், எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு அருமையா இருக்கும்ண்ணே. நல்ல முகலட்சணம், 2 பல்லு 4 பல்லுண்ணே. மாடு இப்பதான் வந்திருக்கு. இப்போ நான் தண்ணி நிமையில் தான் வைக்கணும். நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு விளக்கடிண்ணா. ஒரு காம்பும் ஒரு விளக்கடி பாருங்கண்ணே.
இன்னைக்கு மடி செட்ல அருமையான மாடு. SNF ஃபேட்டுக்கு அருமையாவே இருக்கும். காட்டு மேய்ச்சலுக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் இந்த மாடு. கை கறவைக்கினாலும் சரி, மிஷின் கறவைக்கினாலும் சரி, நல்லா அருமையா இருக்கும்ண்ணே. இன்னைக்கு இதே மாதிரி மாடு மித்த பண்ணையிலையோ மித்த இடத்துலயே போய் சொன்னோம்னா ரூபா 65 ரூபா 70 ரூபா ரேட்டு சொல்லுவாங்கண்ணே. நம்ம சொல்ற விலை 53,000 தான் சொல்றோம். இதையுமே கண்டிப்பா நம்ம அனுசரிச்சு தரலாம்ண்ணே. இந்த மடி செட்டு அமைப்புக்கு எல்லாரும் 20 லிட்டர் கறக்கும், 25 லிட்டர் கறக்கும்பாங்க. நம்ம சொல்ற லிட்டரே பாத்தீங்கன்னா 15 லிட்டர் தான் கேரண்டி சொல்லி கொடுக்கோம்ண்ணே. மடி செட்டுக்கு 18 லிட்டர் கூட கறக்கலாம். ஆனா நம்ம கேரண்டி சொல்றது 15 லிட்டர் தான் சொல்லி கொடுக்கும். எதுக்காக கம்மியா சொல்றோம் அப்படின்னா, நம்மகிட்ட சொன்னதுல இருந்து கூட கறந்தா தான் அவங்க நாளைக்கு நம்மளை தேடி வருவாங்க. ஆசையை காட்டி மாடு வைக்கலண்ணே. ஆசையை காட்டி தூண்டக்கூடாது. கம்மியா சொல்லி அதிகமாக தான் மாடு கறக்கும். மாடு குணம் இருக்கு. SNF ஃபேட்டுக்கு அருமையா இருக்குங்க. அடுத்து பார்க்க போற மாடு பாத்தீங்கன்னா கருப்பள்ளையில வேணும், வெயில் மலைக்கு தாங்கணும், குணத்துல இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான மாடு. இதே மாதிரி நம்ம 6 மாடு நம்ம பண்ணைக்கு விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து அருமையான மாடு. இது பாத்தீங்கன்னா வெள்ளேடி கொம்புனே. கொம்பு பாத்தீங்கன்னா நல்ல முக லட்சணம். மாடு வந்து 2 ஆயித்து, பல்லு வந்து 6 பல்லுனே. நல்ல ஹைட்டு, நல்ல முகத்தை காமிக்கிறேன். முக லட்சணம், அழகான முக லட்சணம். நல்ல வெள்ளை நெத்தி சுட்டி நெத்தி சுட்டி, நல்ல உடம்பு வெயிட்டை காமிக்கிறேன். ரெட்டை குறுக்கு. யாருன்னா ஒரு ஆள் அப்படி உட்காரலாம் மாட்டு மேல, அப்படி இருக்கு. சுழி பாக்குறவங்களுக்கு இது சுழி சுத்தமான மண்ணே. இன்னும் மாடு கண்ணு போட 15 நாளுக்கு மேல பிடிக்கும். எதுக்காக நம்ம 15 நாள் டைம் பிடிக்கிற மாடு எடுக்கும் அப்படின்னா, அவங்கள்ட்ட போய் தண்ணி தீனி எல்லாத்தையும் செட் ஆகணும் அப்படிங்கிறதுனாலதான் தண்ணி தீனிக்கு எடுக்கணும். எந்த வித குணமும் பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் 15 நாள் பிடிக்கக்கூடிய மாடு எடுக்கும். நல்ல 4 காம்பு, நல்ல நட்சத்திரம் மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு இடவளையில கருங்காம்புல இருக்குண்ணே. நல்ல பால்குடி நரம்பு, நல்ல ஹைட்டு வெயிட்டு, உடம்பு கணத்துல இருக்கு. இதோட விற்பனை விலைன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 65,000 சொல்றோம். நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பா அனுசரிச்சு தரலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தையில பாத்தீங்கன்னா 75 85 ரேட் சொல்லுவாங்க. நம்ம சொல்ற விலையே 65 தான். நேரில் வந்தாங்கன்னா கண்டிப்பா இதை வந்து ரீசனபிள் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம்ண்ணே. ஆமா, நல்லா ஓவர் சைஸ்ல SNF ஃபேட்டுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இது SNF ஃபேட் இருக்குண்ணே. HF ஜெர்சில கிராஸ் பீடா உள்ள மாடு. ஆமா, குணத்துக்கும் அருமையாவே இருக்கு. கருப்பு வெள்ளை SNF இருக்காங்கல்ல, கண்டிப்பா இது ஜெர்சி மிக்சிங்ல இருக்குண்ணே. ஆமா, மித்த ஒரிஜினல் பிரீடோட இது வந்து கிராஸ் பிரீட்னால உங்களுக்கு SNF ஃபேட்டும் அருமையா இருக்குண்ணே. சரி, தேவைப்படுறவங்க வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு மாடு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணா அதோட டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணலாம்ண்ணே. மாட்டுக்கு மேல மாடா, கண்ணுக்கு மேல கண்ணா. நாங்க தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரோம். ஏற்கனவே சிவநாடனூர்ல நம்ம பக்கத்துல எங்க வீட்டுக்காரரு ஒரு மாடு பிடிச்சிருந்தாரு. நல்ல மாடா இருந்தது, விலைக்கு ஏற்ற மாதிரி இருந்து நல்ல மாடா இருந்தது. அவங்க சொன்ன மாதிரியே வந்த உடனே மாடு வந்து ஈனிட்டு, அதனால நாங்க வந்து இப்போ புதுசா வளர்க்குறதுனால இந்த மாதிரி நமக்கு சொல்லி தரவங்ககிட்ட வாங்கினோம்னா நல்லதுங்கிறதுனால இங்க வந்து ஒரு மாடு இன்னைக்கு வாங்கியிருக்கேன். எல்லாமே நல்லா இருக்கு, கரெக்டான பொருத்தமான விலையை சொல்றாங்க. நல்லாவும் இருக்கு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி மாடுகளும் இருக்கு. அவங்க சொல்ற விலைக்கு நமக்கு இந்த ஏரியாவில் இங்க வந்து விலை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி நாட்டு மாட்டுல கிராஸ் பிரீடு மாடுனே. நல்ல ரெட்டை குறுக்கு மாடு, நல்ல வளர்ப்பு இருக்குண்ணே மாடு. ஆமா, ஒரு ஆள் உட்கார்ந்து அப்படி உட்காரலாம் மாட்டு மேல. நல்ல முக லட்சணம். 4 கால் பாத்தீங்கன்னா கருங்காலு, பை காம்பு பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளை பை, வால் வெள்ளை, நல்ல மடி செட்னே. வீட்டு பாலுக்கு தேவைப்படும், SNF ஃபேக்டுக்கு தேவைப்படுது, ஒரு 10 HF மாடு கிடக்கு, ஒரு ஜெர்சியில வந்து இப்படி நாட்டு மாடு கிராஸ் பிரீடு மாடு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அருமையான மண்ணே. நல்ல வளப்புல இருக்கு. இது 24 மணி நேரம் காட்டு மேய்ச்சலே கடந்த மண்ணே. பாருங்க, குணம் இருக்காதும்பாங்க, நல்ல குணம், யாருனாலும் கறக்கலாம். SNF ஃபேட்டுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு அருமையான மாடு. எனக்கு பெரிய மாடு வேண்டாம், தரத்து சின்ன மாடா நல்ல அளவு சைஸ் மாடு காட்டு மேய்ச்சல்ல கிடக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறவங்களுக்கு இது சூப்பர் மாடுனே. குறைஞ்ச திணியில அதிக பால் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பர் மாடு. ஆமா, 2 வேளைக்கு நல்லா பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்குறது 10 லிட்டர் பால் தான் சொல்லி கொடுக்கும். நம்ம மாடு கண்ணு போட 15 இருந்து 20 நாள் பிடிக்கும். சரி, நல்ல ரெட்டவரி மடினே மாடு. பாத்தீங்கன்னா இது வந்து வளர்ப்பு, இங்க பின்னாடி குறுக்க காமிங்க மாட்டுக்கு. அவ்வளவு வளர்ப்புல அவ்வளவு சைனிங்ல இருக்கு மாடு. நல்ல நைஸ் தொழி மாடு. குறுக்க காமிங்க, ஒரு ஆள் அப்படி உட்காரலாம். கேட்குற விலையை 50,000 தான். கண்ணு போடுறதுக்கு 15 இருந்து 20 நாள் பிடிக்கும். நம்ம சொல்ற விலையை 50,000 தான் சொல்றோம். நேரில் வந்தாங்க அப்படின்னா இதையுமே நம்ம கண்டிப்பா அனுசரிச்சு தரலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது தலையீத்துல HF மற்றும் ஜெர்சி கலப்பின மாடுனே. எப்படி ஜெர்சி கலப்பின மாடுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செவலை ஜெர்சியில கொஞ்சம் கிராஸ் பிரீடா உள்ள மாடு. நல்ல முக லட்சணம். கொம்பை பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான கொம்பு. பார்த்தீங்கன்னா அணில் மாதிரி ஜெர்சி இருக்கா, இதான் ஜெர்சியில இதான் கலப்பின மாடுன்னு சொல்றோம். இது வந்து 3 கலர் மிக்சிங்ண்ணே. ஒயிட்டு, பிளாக்கு, செவலை 3 கலர்ல மிக்சிங்ல ஒரு முத்தான மாடுனே. நல்ல 4 காம்பு, அருமையான காம்பு. நல்ல இன்னும் 2 நாள் 3 நாள்ல மாடு கண்ணாயிரும். தலையத்துக்கு டேரி பல்லு 2 பல்லுனே. 10 வருஷ காலத்துக்கு கவலையே பட வேண்டாம். மாடு மாத்தனுங்க தேவையில்லை. ஒரு சம்சாரி வந்து
மாடு வாங்கன்னு நினைக்கிறவங்க இப்படி கிடேரி மாடு எடுத்தா அதுக்கப்புறம் நம்ம வீடியோவே பார்க்க வேண்டாம்ண்ணே. பார்க்க பாரு மறுபடியும் மாடோட ஆசை வரும். நல்ல மாடு எடுத்துட்டாங்கன்னா அடுத்து வீடியோவே பார்க்க வேண்டாம். நல்ல அருமையான தலையீத்துக்கிடையில் அருமையான மண்ணை 2 வேளைக்கு சேர்த்து ஒரு 13-14 லிட்டர் பால் கறக்கும்ண்ணே. இதோட விற்பனை விலை ரூபாய் 55,000 தான் சொல்றோம். நேரில் வந்தாங்கன்னா இதை விட ரேட் ரீசனபிளா பண்ணி கொடுத்துடலாம்ண்ணே. மாடு பார்த்தீங்கன்னா வெள்ளேடி கொம்பு பார்த்தீங்கன்னா நல்ல முக லட்சணம். நம்ம எடுக்கிற மாடு பார்த்தீங்கன்னா முக லட்சணம் இருக்கணும்ண்ணே. நாங்கள் இப்படி தான் செலக்டிவான மாடு தான் எடுப்போம். சும்மா அந்த கொம்பு வந்து சிலவங்க எங்கள் வீட்டில் 10 லிட்டரு கறந்தா என்ன விலை, 5 லிட்டர் பால் கறந்தா என்ன விலை அப்படின்னு கேட்காங்க. லிட்டருக்குலாம் ரேட்டு கிடையாதுண்ணே. நம்மகிட்ட ஈத்து மாடு நம்மளும் எடுத்து கொடுக்கலாம். ரேட்டு சௌரியமான 35,000க்கு மாடு 7 லிட்டர் பாலில் எடுத்து கொடுக்கலாம்ண்ணே. அது பார்த்தீங்கன்னா கால் ஒரு சைடு இருக்கும், கொம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு ஒடிஞ்சிருக்கும். ஒரு முக லட்சணம் இல்லாத மாடாக எடுத்து கொடுக்கலாம். நம்ம எடுக்க மாடு அப்படி இருக்காதுண்ணே. முக லட்சணம் இருக்கணும், மாடு ஹைட் இருக்கும், வெயிட் இருக்கும்ண்ணே. மாடு 2 பல்லு 4 பல்ல இருக்கும். நம்மகிட்ட செலக்டிவான மாடு தான் இருக்கும்ண்ணே. ஆமாம், குவாலிட்டியாகவும் இருக்கும், மாடு பாலும் இருக்கும்ண்ணே. ஆள் பாதி ஆடை பாதி அது மாதிரி தான் நம்ம மாடே எடுப்போம். ஆமாம், சுழி பார்க்குறவங்களும் சுழி சுத்தமான மாடு, குறக்கடவு எதுவுமே இல்லாத மாடுண்ணே. வாங்க, ரேட் ரீசனபிளாக பண்ணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஒரு அருமையான மாடுண்ணே. மாடு ஈன போகிறது 2 பல்லு வந்து 6 பல்லு தான். சுழி பார்க்குறவங்களுக்கு சுழி சுத்தமாக இருக்குது. 2 வேளைக்கு பால் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 லிட்டர் பால் கறக்கும். இன்னும் கண்ணு போடுறதுக்கு 15 20 நாள் பிடிக்கும்ண்ணே. ஆமாம், இன்னும் எஸ்என் எஃபெக்ட்டுக்கும் அருமையாக இருக்கும். காட்டு மேய்ச்சலுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல அருமையான மண்ணை. ஆமாம், இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 52,000 சொல்கிறோம். நேரில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அனுசரிச்சு தரலாம்ண்ணே. மாட்டை வாங்குறவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும்? எஸ்என் எஃபெக்ட் இருக்கணும், காட்டு மேய்ச்சலில் கிடக்கணும், தண்ணி திணிக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான மண்ணை. ஆமாம், இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 20 நாள் பிடிக்கும். நேரில் வந்தாங்க அப்படின்னா ரேட் ரீசனபுளாக அனுசரிச்சு தரோம். இந்த மாடு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க கட்டுத்தர பழகி கண்ணு போடணும்னு நினச்சி ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் மாடுண்ணே. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடு 2 பல்லு 6 பல்ல நல்ல பிரீடு மாடுண்ணே. நல்லா வருமானம் வரக்கூடிய கொம்புமாங்க. அந்த வருமானம் வரக்கூடிய கொம்பா? ஆமாம், கொம்பை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துருக்கும் பாருங்க, அப்படி வளைஞ்சு இப்படி பின்னாடி வந்துருக்கும். நல்ல நெத்தி சுட்டியில அருமையான மாடு. ஒரு கொம்பு முன்னாடி இருக்கு, ஒரு கொம்பு பின்னாடி இருக்கும் பாருங்க. இந்த கொம்பை பாருங்க. ஆமா, இந்த கொம்பு நம்ம பத்தி தின்னாலும் இந்த கொம்பு இப்படிதான் இருக்கும். சரி. ஆமா, இந்த கொம்பு நம்ம என்னதான் போட்டுருக்கோம். சிலவங்க இந்த கொம்பு சீவன மாடுன்னு சொல்றாங்க. சரி, அப்படிலாம் இல்லைண்ணே. கொம்பை வந்து நம்ம என்னதான் தேய்ச்சி விட்டுருக்கோம், அதனால அப்படி தெரியும். நெத்தி சுட்டியில அருமையான மாடுண்ணே. நல்ல வெயிட் மாடு. தண்ணிக்குன்னு எந்த மாடும் எந்த இதுவும் வைக்கலண்ணே. ஆமா, நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட் மாடுண்ணே. பை வந்து இந்த மாடை பாருங்க, பை இங்க இருந்துண்ணே, இங்க இதுல வாங்க, இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து பை ஸ்டார்ட் ஆகுதுண்ணே. இங்க இருந்து இங்க வரைக்கும் பாருங்க, வீடியோல ஃபுல்லா காமிங்க. இதுல அந்த மடி செட்டை காமிச்சாதான் தெரியும். ஒரு 15 நாள் பிடிக்கும் போது 2 வேளைக்கு சேர்த்து போன 15 லிட்டருக்கு மேல கறந்த மாடுண்ணே. 2 வேளைக்கு 15 லிட்டருக்கு மேல கறந்த மாடு. சுழி பாக்குறவங்களுக்கு சுழி சுத்தமா இருக்குண்ணே. சரி. ஆமா, நல்ல வெயிட் மாடு. இது வந்து 2 வேளைக்கு சேர்த்து 15 லிட்டர் கறக்கும்ண்ணே. ஆமா, இதோட விற்பனை விலைன்னு பாத்தீங்கன்னா 48,000 தான் சொல்றோம். இதையுமே நேரில் வந்தாங்கன்னா கண்டிப்பா அனுசரிச்சு தரலாம்ண்ணே. இந்த மாட்டோட சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த மாடு எஸ்என்எஃப் ஃபேட்டும் அருமையா இருக்குண்ணே. ஹெச்எஃப்ல பிரீடு மாடு எடுக்கணும், வெயில் மலைக்கு தாங்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுறவங்களுக்கு இது அருமையான மாடுண்ணே. அட்டகாசமான மாடு. நேரில் வந்தாங்கன்னா இதை விட ரேட் ரீசனபிளா பண்ணி கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணே. ஆமா, நல்ல வவ்வா தொழி மாடுமாங்க. நல்ல குணத்துலையும் இருக்கு. நல்ல 1 நாள்ல கண்ணு போகணும் மாடு. சிலவங்க வந்து அட்வான்ஸ் வந்து லாங்ல இருந்து வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. அவங்களுக்காக வந்து நம்ம வந்து மாடை நிப்பாட்டி வைக்க முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அவங்ககிட்டயும் மாடு இருக்கும். அந்த மாடை வந்து பார்க்கறதுக்கு ஆள்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து வர முடியும். அப்படி வந்து வர்றவங்களுக்காக நம்ம மாடை நிப்பாட்டி வச்சு வெயிட் பண்ணி வைக்க முடியாதுண்ணே. யாருனாலும் நேரில் வர்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ரீசனபிள் ப்ரைஸாகவே பண்ணி கொடுக்கலாம்ண்ணே.